Good morning, praise Lord. Welcome to this video. நான் இப்போ ரிட்டையர்ட் பர்சன். ஸோ என்னுடைய கவர்மெண்ட் காலேஜஸில் நான் என்னுடைய டீச்சிங் கெரியர், அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் பிஹெச்டி டெக்கில் நான் பிஇ ஆனர்ஸு, எம்இ இதெல்லாம் நான் படிக்க கத்தர் கிருபை தந்தார். அதுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய டீச்சர்ஸ், என்னுடைய கொலீக்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றியாக இருக்கேன். எனக்கா அதான் முன்னே சொன்னபடி எனக்கு டயட் மேனேஜ்மெண்ட்டு, அது மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டு, தாட் ப்ராசஸ்னால் என்ன, அது மாதிரி தெரியாததுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். எனக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு தேவைப்பட்டது. அதில் ஆனால் நான் நல்லா கற்றுக்கொள்ளக்கூடியவர் ஒரு மாதிரி. ஸோ கர்த்தருடைய கிருபையினால் இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். ஸோ ஆனால் இனிஷியலாக எனக்கு பேச்சு, உலக வழக்கு அது மாதிரி எனக்கு தெரியல. உலகத்தவர் எப்படி எப்படி நம்மளை பார்த்தா என்ன நினைக்கிறாங்க, அப்படியெல்லாம் எனக்கு நிறைய காரியங்கள் தெரியல. அதுக்கப்புறமா அதான் பேச்சு வரல. என்னுடைய ஆசிரியர்களும் அதை நோட் பண்ணி, நீங்கள் உங்களுக்கு பேச்சு வரல அப்படின்னா நிறைய புத்தகங்கள் நீங்கள் வாசிக்கணும். கான்வர்சேஷ்னல் இது உங்களுக்கு வாசிச்சிங்கன்னா நீங்கள் தமிழோ இங்கிலீஷோ எது வேணால் வாசிங்க அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நானும் வெறி பிடிச்ச மாதிரி படித்தேன்னு தான் நான் சொல்லணும். லைப்ரரி இருக்கும் காலேஜ் ஹாஸ்டல் கிட்ட. அதில் போய் எல்லா புக்கையும் நான் படிச்சிருவேன். அது போல் நிறைய ஆத்தர்ஸை நான் படிச்சிருக்கேன். அது போல் ஆனாப்பா நீங்கள் பேசுறதுன்னா இஷ்டத்துக்கு நம்ம பேச முடியாது. ஆஸ் எ லேடி, ஆஸ் எ டீச்சர் நமக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது. மோரோவர் நான் தேவனுடைய பிள்ளைய, அதனால் கர்த்தருடைய ஆவியை பெற்றவங்களுக்கு வரங்கள் கிரியை செய்து. ஸோ எனக்கு எல்லா வரங்களும் இருந்தால் கூட வாக்கு வரங்களும் ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரங்களும் இருக்குது சொல்லிட்டு நான் நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன். அதில் முக்கியமாக நம்ம இந்த வரங்களை அனல் மூட்டி எழுப்பலைன்னா அது முங்கிடும். உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னா அது முங்கிடும், அல்லது குறைந்த அளவே அது வேலை செய்யும். ஸோ அந்த ஃபேக்கல்ட்டிஸை நம்ம அனல் மூட்டி எழுப்பணுமா இருக்குது. ஸோ பவுல் கூட தீமோத்தேயுக்கு சொல்கிறார் பார்த்தீங்களா, நான் உன்மேல் கைகளை வைத்ததினாலே உனக்கு உண்டான தேவ வரத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு, அனல் மூட்டி எழுப்பு அப்படிலாம் சொல்கிறாரு. அது போல் வரங்களை நம்ம அலட்சியமாக நினைக்காம அனல் மூட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாக இருக்கு. ஸோ அப்படி எழுப்பக்கூடிய வாக்கு வரங்கள் தான் இந்த ஒரு 500 வீடியோஸில் நான் அதை பயன்படுத்தி வரேன். இல்லைன்னா நான் பெரிய வழக்குகள் அதில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அதுமாரி ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தது. ஸோ கத்தர் அந்த மாதிரியான காரியங்கள்லேருந்து என்னை காப்பாற்றி எனக்காக ஒரு தெளிந்த நீரோடை போன்ற ஒரு வாழ்க்கையை எனக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுறது அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை. ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்கா. இல்லைன்னா சண்டை சச்சரவு, வழக்கு வாய்தா, கூச்சல் கொள்ள, நோய் நொடி அப்படின்னு அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆனால் எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலை எனக்கு இருந்தால் கூட நான் அதில் இன்வால்வ் ஆகிறது இல்லை. இன்வால்வ் ஆகாமல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி தான் நான் இவ்வளோ செல்வங்களை நான் அடைஞ்சிருக்கேன். ஸோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு ஐஸ்வர்யம் தழைக்காது, அல்லது நம்ம அதை அனுபவிக்கக்கூடிய சக்தி கர்த்தர் நமக்கு தரமாட்டார். அதுதான் அதை நான் ப்ரொஃபஸ் பண்ணுற ஒரே ட்ரூத். அதுதான் கர்த்தர் தான் நமக்கு ஐஸ்வர்யங்களை தரணும்,
அதை அனுபவிக்கக்கூடிய சக்தியை வந்து அவர் தான் தரணும். வரங்கள் இருக்குது, நம்ம பயிற்சிக்கணும், அனல் மூட்டி எழுப்பணும். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள். அது ஸ்திரீயை இச்சையோடு நோக்குகிறவன் உபச்சாரம் செய்தாயிற்று. அதை ரீடிஃபைன் பண்ண இதில் நமக்கு தெரியணும். சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் மனுஷ கொலைபாதகன் அப்படியெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்ல இதை பயிற்சிக்கலாம் இல்லையா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், அது சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பயிற்சிக்கிறேன். ஈவன் தோ அதுமாரி அதாவது டிவோர்ஸ் அது மாதிரிலாம் பிரச்சனைகள் எனக்கு இருந்தாலும், சொத்து தகராறுகள் அது மாதிரி ஆரம்பிக்கலாம். நம்ம இல்லை சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் ஆரம்பிக்கலாம். நான் செய்யறது இல்லை. யார் என்ன சொன்னாலும் நான் வந்து முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி என்னுடைய வாக்கு வரங்கள், என்னுடைய ஆவிகள் பகுத்தறிக்கூடிய வரங்கள் அதை பயன்படுத்தி நான் என்னுடைய சமாதானமான ஜீவியத்தை நான் வாழ கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கேன். இதை நான் சாட்சியாக சொல்கிறேன்.